Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 10 எக்ஸசைஸ் 10.8. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். The rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to number present. Given that number triples in 5 hours, find how many bacteria will be present after 10 hours. ஸோ இங்கே நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இனிஷியல் டைமில் சம் பேக்டீரியா இருக்குது. அந்த பேக்டீரியா வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. 5 ஹவர்ஸில் வந்து ட்ரிபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 10 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ பேக்டீரியா இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டணும். ஸோ இதுதான் கொஷின். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். Let A be the number of bacteria at a time t. T டைமிங்கில் நம்பர் ஆஃப் பேக்டீரியாஸை நான் ஏன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா கொஷின், கிவன் கண்டிஷன் நோட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிளில். A மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் பேக்டீரியா, T மீன்ஸ் டைமிங். ஸோ இனிஷியல் டைமிங்கில் நம்ம சம் பேக்டீரியாஸ் எடுத்துக்கலாம். நான் A0 பேக்டீரியா இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5 ஹவர்ஸில் இந்த பேக்டீரியா இனிஷியல் டைமில் இருந்த பேக்டீரியா ட்ரிபிள்ஸ் ஆகிடுது. அப்போ 3A0. நெக்ஸ்ட்டு 10 ஹவர்ஸில் நம்பர் ஆஃப் பேக்டீரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. இது பாப்புலேஷன் க்ரோத் மாடல். ஸோ அப்போ இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, dA/dt is direct proportional to A. The rate of changes of the bacteria is direct proportional to initial of bacteria. ஸோ இதான் கண்டிஷன். நான் இதை ஈக்குவல் கன்வெர்ட் பண்ணுறேன். dA/dt ஈக்குவல் டு KAன்னு மாற்றிக்கிறேன். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, வேரியபிள் செப்பரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இதை நான் சைடு ஒர்க்கை போடுறேன் உங்களுக்கு. dA/ இந்த இடத்துல நான் வேரியபிள் செப்பரேஷன் பண்ணுறேன். ஏவை லெஃப்ட் சைடும் இந்த dt அனதர் சைடும் கொண்டு போகணும். K × dt வரும். இதுக்கப்புறம் நீங்கள் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது log A கிடைக்கும். இது வந்து KTயாக மாறிடும். போத் அண்ட் சைடு ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் அப்ளை பண்ணிங்கன்னா log கேன்சலேஷன் ஆகிடும். இது e⁻KT ப்ளஸ் C வருது. e⁻C செப்பரேட் பண்ணிங்கன்னா அது Cன்னு மாற்றிக்கலாம். இந்த வேல்யூ வந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். இவ்வளோ ஸ்டெப் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த கண்டிஷன்லேருந்து ஏவோட வேல்யூ டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். CE⁻KT இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து 1 by 1 இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். when time is initial, amount of bacteria is A0. சப்ஸ்டியூஷன் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏவோட பிளேஸ்க்கு A0 அப்ளை பண்ணு. C × E⁻T யோட பிளேஸ்க்கு 0 கொடுத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ 0 ஆகிடும். எனிதிங் பவர் 0 1. இப்போ இந்த கண்டிஷனில் இருந்து A0 ஈக்குவல் டு C. அப்போ சிக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ A0. அடுத்து செகண்ட் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். when T ஈக்குவல் டு 5, A ஈக்குவல் டு 3A0 நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஏவோட பிளேஸ்க்கு 3A0, சியோட பிளேஸ்க்கு A0, e⁻K Tயோட பிளேஸ்க்கு 5 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். A0 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. e⁻K5 வேல்யூ 3. இதை நம்ம e⁻5Kன்னு மாற்றிக்கலாம். ஈக்குவல் டு 3. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அனதர் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். when அடுத்த கண்டிஷன் பாருங்கள். டைம் வந்து 10, நம்ம A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ Tயோட வேல்யூஸ் 10, நம்ம A ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏவோட பிளேஸ்க்கு A வச்சுக்கோங்க. சியோட பிளேஸ்க்கு A0, e⁻10K இந்த மாதிரி வரும். இதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். எப்படி செப்பரேட் பண்ணி எழுதலாம்னா, A ஈக்குவல் A0, இது 5K த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, A ஈக்குவல் e⁻5Kக்கு நம்ம 3 அப்ளை பண்ணலாம். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9A0ன்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து பார்க்க போகிற கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி at any time t
given that the rate of increases of population is proportional to the population at the instant and that in a period of 40 years the population increased from 3 lakh to 4 lakh. இப்போ ஒன் சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் வந்து பாப்புலேஷன் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40 இயர்ஸ் பீரியடில் 3 லேக்லேருந்து 4 லேக்குக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபைண்ட் த பாப்புலேஷன் அட் எனி டைம் டி டைமிங்கில் பாப்புலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா டி டைமிங்கில் பாப்புலேஷனை நம்ம ஏன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏ பி த பாப்புலேஷன் அட் டைம் டி. நெக்ஸ்ட் வந்து கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் ஒரு டேபிள் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இனிஷியல் டைமிங்கில் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஸ்டார்டிங் டைமில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா 3 லேக் இருக்குது. அப்புறம் 40 இயர்ஸில் இந்த பாப்புலேஷன் 4 லேக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிவன் கண்டிஷனை எடுத்துக்கிட்டு சம்மை சால்வ் பண்ணலாம். இது என்ன மெத்தட் அப்படின்னா பாப்புலேஷன் க்ரோத் மாடல். அப்போ இதுக்கு ஃபார்முலா dA/dt இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஏ. இந்த கண்டிஷன் வரும். இதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணும்போது சம் கான்ஸ்டன்ட்டை நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வேரியபிள் செப்பரேஷன் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் டைரெக்டாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். a = c × e⁻kt இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். when time is initial, amount of population is 3 lakh. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஏவோட பிளேஸ்க்கு 3 லேக்கு, c × e⁻kt டீயோட பிளேஸ்க்கு 0 கொடுத்தா இது டோட்டலாக 0 ஆகிடுது. அப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சியோட வேல்யூ வந்து 3 லேக். இது சியோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்த கண்டிஷன் வந்து என்ன செய்யலாம்னா செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். when time is 40 year, amount of population is 4 lakh. இதை நம்ம எதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஏவோட பிளேஸ்க்கு 4 லேக்கு, சியோட பிளேஸ்க்கு இந்த 3 லேக் யூஸ் பண்ணிக்கோங்க. e⁻kt டீயோட வேல்யூஸ் 40, கே வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணுங்கள், கேன்சலேஷன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 1 2 3 4 5 0 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. இந்த 3 இந்த சைடு கொண்டு வரேன். இப்போ 4/3 e⁻40k அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த e⁻40 நான் கேன்சலேஷன் பண்ணணும். அதனால் போத் அண்ட் சைடு நான் 1/40 ரைஸ் பண்ணிடுறேன். 4/3 the whole power 1/40. இந்த பிளேஸில் 1/40 ரைஸ் பண்ணால் 40 கேன்சலேஷன் ஆகிடும். அதனால் e⁻k மட்டும் கிடைக்கும். இது நமக்கு கிடைச்சிருக்கிற e⁻k வேல்யூஸ். இதை திரும்ப ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் a = சியோட பிளேஸ்க்கு 3 லேக்கு இன்ட்டு e⁻ktக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது 4/3 the whole power 1/40. இது வந்து e⁻kக்கு இங்கே ஒரு டீயை மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டீ நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஷின் நம்பர் 3. த ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிக் ஃபோர்ஸ் ஃபார் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் E = Ri + L × di/dt, where E is electromotive force is given to circuit, or the resistance, and L the coefficient of induction. Find the current I at any time t when E = 0. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து நாம் கரண்ட் ஐயோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ அப்படின்னா ஈயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. ஸோ இதுதான் கொஷின்.
ஓகே, இப்போ நம்ம கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் E = RI + L × di/dt இதுதான் கொடுத்துருக்கிற கொஷின். இதில் நாம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூஸ் வந்து 0வாக இருக்குது. அப்போ நம்ம கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்ன டைப்பில் இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சாப்டர் நம்பர் 10ல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வேரியபிள் செப்பரேஷன், ஹோமோஜெனிக்லாம் பார்த்தாச்சு. இதில் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதலாம் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. L × di/dt ப்ளஸ் I × R ஈக்குவல் E இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை போத் அண்ட் சைடு டிவைட் பண்ணிடுங்க. டிவைடட் பை L ஆன் போத் சைடு. எல்லாம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ di/dt வரும். ப்ளஸ் I × R/L கிடைக்கும். ஈக்குவல் டு E/L கிடைக்கும். இது வந்து என்ன மெத்தடில் இருக்குது அப்படின்னா, dy/dx ப்ளஸ் py = q அந்த டைப்பில் இருக்குது. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம p அண்ட் qவோட வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் p, R/L. அடுத்தது qவோட வேல்யூஸ் E/L. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். E∫ p இன்ட்டு இந்த இடத்துல tயை பேஸ் பண்ணுறதுனால dtன்னு போட்டுக்கோங்க. E∫ pயோட பிளேஸ்க்கு R/L இன்ட்டு dt. இதை நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன். இன்டகிரேஷன் பண்ணோம்னா E∫R/L இன்டகிரலும் டியும் டிஃப்ரென்சியேஷனும் கேன்சலேஷன் ஆனால் நமக்கு t மட்டும் கிடைக்கும். இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூஸ். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தெரிஞ்சதுன்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து லீனியரில் எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே லீனியர் இன் ஐயில் இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஐயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். I × இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் E∫ p × dt, integral q into E∫ p into dt into dt plus c. இதுதான் ஈக்குவேஷன். இதில் நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். I into இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூஸ் E∫R/L into t. இன்டகிரல் q ஓட பிளேஸ்க்கு நம்ம என்ன வேல்யூஸ் எடுக்கணும், கொஷினில் E/L கொடுத்துருக்காங்க. E∫ t ஓட வேல்யூ E∫R/L into t ப்ளஸ் இங்கே ஒரு c இருக்குது. இங்கே ஒரு dt எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண பார்க்கலாம். I into E∫R/L into t. இதில் E/L கான்ஸ்டன்ட்டு, இதை அவுட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ இதை மட்டும் இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணால் அகைன் E∫R/L t. இப்போ டீயோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க, R/L. இந்த ப்ளஸ்ஸு சி அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது LL கேன்சலேஷன் ஆகும். அதனால் L இங்கேயே கேன்சலேஷன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலைன்னா, இதோட ஆன்சரை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதணும். I into E∫R/L into t equal E/R into E∫R/L t ப்ளஸ் சி. இந்த கண்டிஷன் வந்திருக்கு. இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் டிவைட் பண்ணிடுறேன் போத் அண்ட் சைடு. டிவைடட் பை E∫R/L t டிவைட் பண்ணிவிடுங்க போத் அண்ட் சைடு. இப்போ இதுவும் கேன்சலேஷன் ஆகிடும், இதுவும் கேன்சலேஷன் ஆகிடும். நமக்கு I ஈக்குவல் E/R ப்ளஸ் C/E∫R/L t இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். I ஈக்குவல் E/R ப்ளஸ் இது நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா C × E∫−R/L tன்னு எழுதிக்கலாம். நமக்கு கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணலாம். வென் ஈயோட வேல்யூ 0வாக இருந்தால் ஐயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ E எங்கே இருக்கோ அந்த பிளேஸ்க்கு நீங்கள் 0வை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இந்த பிளேஸ்க்கு நான் 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். சப்ஸ்டியூஷன் பண்ணால் இப்போ ஐயோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ C × E∫−R/L t தான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இதை கரண்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். த என்ஜின் ஆஃப் எ மோட்டார் போட்
moving at 10 meter per second is set off. Given that the retardation at any subsequent time, mean after setting off the engine, is equal to the velocity at that time, find the velocity after 2 seconds of switching off the engine. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு என்ஜின் மோட்டார் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா 10 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அப்படி ஆஃப் பண்ணும்போது அது வெலாசிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து ரெடர்டேஷன் ஆகும். ரெடர்டேஷனை குறையிறது. அந்த வெலாசிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அந்த ரிடார்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு வெலாசிட்டி அட் த டைம், அந்த டைமுக்கான வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட் சுவிட்சிங் ஆஃப் த என்ஜின். இப்போ நம்ம என்ஜினை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி ஆஃப்டர் 2 செகண்டில் வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், போட்டோட வெலாசிட்டி. ஸோ இதுதான் கொஷின். இப்போ நம்ம 4th கொஷினை சால்வ் பண்ணலாம். லெட் வி பி த வெலாசிட்டி ஆஃப் த மோட்டார் போட் அட் டைம் டி. டி டைமிங்கில் மோட்டார் போட்டோட வெலாசிட்டியை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கிவன் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மோட்டார் போட் இருக்குது. அது 10 மீட்டர் பர் செகண்டு ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. இதோட என்ஜினை நாம் ஷட் அப் பண்ணிட்டோம்னா இதோட வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும், ரிடர்டேஷன் ஆகும், குறைஞ்சிட்டு வரும். அப்படி குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா அந்த டைமில் இருக்கிற வெலாசிட்டிக்கு அந்த ரிடர்டேஷன் வந்து ஈக்குவலாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம கிவன் கண்டிஷன் இப்போ எடுக்கணும். வெலாசிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ரிடர்டேஷன் ஆகிறதுனால நெகட்டிவ் சிம்பல், அது அந்த டைமில் இருக்கிற வெலாசிட்டிக்கு ஈக்குவல் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வேரியபிள் செப்பரேஷன் பண்ணலாம். டிவி பை வி ஒன் சைடாகவும் டிடி நான் அனதர் சைடுக்கு உண்டாகவும் கொண்டு போய்டுறேன். போத் அண்ட் சைடு நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணால் இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். டேக்கிங் இன்டகிரேஷன் ஆன் போத் சைடு. இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து லாக் வின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் அவுட் சைடு வச்சுக்கோங்க. இன்டகிரல் டியும் கேன்சலேஷன் ஆகிட்டா டி கிடைக்கும். அப்புறம் ஒரு சி அப்ளை பண்ணலாம். நான் போத் அண்ட் சைடு எக்ஸ்பொனன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்பொனன்ஷியல் அப்ளை பண்ணால் இ பவர் லாக் வி இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இ லாக் கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ வி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி இன்ட்டு இ பவர் சின்னு கிடைக்கும். இதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். வி ஈக்குவல் இ பவர் சினா அது சி தான், இ பவர் மைனஸ் டி அப்படியே வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபஸ்ட் கண்டிஷன். அடுத்து இந்த கிவன் கண்டிஷனில் இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். வென் டைம் இனிஷியலாக இருந்தால் velocity of the boat is 10 meter per second. Substitution in equation number 1, v ஓட பிளேஸ்க்கு 10, c e பவர் t ஓட பிளேஸ்க்கு 0 கொடுக்கலாம். இப்போ இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ இதிலிருந்து c ஓட வேல்யூ கிடச்சிரும் 10. இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்து செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. when time is after 2 seconds velocity ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கண்டிஷனை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். வியோட பிளேஸ்க்கு வி தான், சியோட பிளேஸ்க்கு 10, இ பவர் மைனஸ் டியோட பிளேஸ்க்கு 2 செகண்டு. இது செகண்டு, அந்த 2 மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர் ஆஃப்டர் 2 செகண்டில் வெலாசிட்டி ஆஃப் த போட் இஸ் வி ஈக்குவல் 10 இன்ட்டு e power minus 2. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின் நம்பர் 5. சப்போஸ் எ பர்சன் டெபாசிட்ஸ் 10,000 Indian rupees in a bank account at the rate of 5% per annum compounded continuously, how much money will be in his bank account 18 months later? One person 10,000 rupees பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% காம்பவுண்ட் கண்டினியூஸில் கொடுத்துட்றாங்க. அடுத்தது ஹவு மச் மணி வில் பி இன் இஸ் பேங்க் அக்கௌண்ட் 18 month லேட்டர். 18 monthக்கு அப்புறமா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். இதை வச்சு ஆன்சர் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம 5th கொஷினை சால்வ் பண்ணலாம்.
let A be the principal at time t. t டைமிங்கில் நான் கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் given condition நம்ம பார்க்கணும். A வந்து அமௌண்ட்டை டினோட் பண்ணுது, t வந்து டைமிங்கை டினோட் பண்ணுது. ஸோ இனிஷியல் டைமிங்கில் நம்ம 10,000 ருபீஸை வந்து டெபாசிட் பண்ணலாம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட். அந்த 5%ஐ நம்ம 5/100 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.05 வரும். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ அதனால் அதை நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஆஃப்டர் 18 மந்தில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ 18 மந்த்னா என்ன மீனிங்? 1 இயருக்கு 12 மந்த்து, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 6 மந்த் இருக்குது. 1 இயருக்கு 12 மந்த்து, 12 மந்த்துக்கு நான் 1 இயர் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா 6 மந்த் இருக்குது இல்லையா, அது வந்து ஆஃப் இயர். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3/2 இயராக மாறிடும். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 18 மந்த்தை வந்து 3/2 இயர்ஸாக வச்சுக்கலாம். அப்போ வந்து அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து கிவன் கண்டிஷன். இப்போ இது என்ன மெத்தடில் இருக்குது அப்படின்னா, இதுவும் வந்து பாப்புலேஷன் க்ரோத் மாடல் தான். அமௌண்ட்டும் வந்து க்ரோத் தான் ஆகுது. அதனால் இது பாப்புலேஷன் க்ரோத் மாடல்லையே சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, dA/dt இஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல் டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ மீன்ஸ் இங்கே பிரின்சிபலோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ், டைரக்ட் ப்ரொபோஷனல் டு இனிஷியல் ஆஃப் தி அமௌண்ட்டு. ஸோ இதான் கிவன் கண்டிஷன். இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா dA/dt ஈக்குவல் பண்ணும்போது சம் கான்ஸ்டண்ட்டை ப்ராடக்ட் பண்ணிக்கணும். இதிலிருந்து நம்ம வேரியபிள் செப்பரேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணலாம். ஃபைனலாக ஏக்கு என்ன வேல்யூ வரும்னா CE⁻KTன்னு ஒரு வேல்யூஸ் தான் வரும். இதை மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கண்டிஷனெல்லாம் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம். A = C × E⁻, கேக்கு வேல்யூஸ் இங்கேயே கிடச்சிருச்சு 0.05t. இது ஒரு ஈக்குவேஷனை அச்சீவ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த கிவன் கண்டிஷன்லாம் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். வென் டைம் இனிஷியலாக இருக்கும்போது டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு 10,000, அதை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஏவோட பிளேஸ்க்கு 10,000, C × E⁻, 0.05 × 0, டைம் வந்து 0. இப்போ எனிதிங் பவர் 0னா வேல்யூ 1. ஸோ தேர்ஃபோர் சியோட வேல்யூஸ் 10,000. சிக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ 10,000 வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, when time is 3/2 இயர்ஸில் நம்ம அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலைன்னா திரும்ப ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ளேயே அப்ளை பண்ணலாம். ஏ அப்படியே வச்சுக்கோங்க, சியோட பிளேஸ்க்கு 10,000 போடுங்க. E⁻0.05, டியோட பிளேஸ்க்கு 3/2 எடுத்துக்கோங்க. A = 10,000 E⁻0.05, 3/2, 3a வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.5 வரும். இந்த 2 வேல்யூஸை நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். A = 10,000 E⁻0.5 × 15, இது ப்ராடக்ட் பண்ணால் 75 வரும். ஸோ இதில் வந்து 2 டிஜிட்ஸ், இங்கே ஒரு 1 டிஜிட், 3 டிஜிட்ஸ் நம்ம மூவ் பண்ண வேண்டியது வரும். இப்போ 0.075 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த சம்மு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.